எக்ஸல்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுலேயும் சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் ரொம்பவே அட்வான்ஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எக்ஸல் டேட்டா அனாலிசிஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். VLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு லார்ஜர் டேட்டா செட்டில் டேட்டாவை காலம் வைஸ் சர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரெக்கார்டில் ஒன் ஆஃப் த காலமோட வேல்யூ வச்சுக்கிட்டு அதோட ரிலேட்டட் டேட்டாவை ஃபெச் பண்ண முடியும் இந்த VLOOKUP யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணி இதை ஹேண்ட்ஸ் ஆனாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம கூகுளில் போயிட்டு ஆன்லைன் எக்ஸல்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸல் ஃபைல் இருந்துச்சு, அப்படி லைக் எக்ஸல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே. இல்லை என்கிட்ட எக்ஸல் இல்லை அப்படின்னா இந்த ஆன்லைன் எக்ஸல் அப்படிங்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் ஷீட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா excel.cloud.microsoft அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லுக், அதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து வேணும். ஸோ அது ஃப்ரீ தான், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கிரியேட் பிளாங்க் ஒர்க் புக் நீங்கள் கொடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக நான் VLOOKUPக்கான ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்ப்போம். ஸோ VLOOKUP அப்படிங்கிறது, ஸோ நான் இங்கே உங்களுக்கு அனோட்டேஷனும் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ VLOOKUP அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேபிளில் காலம் வைஸ் டேட்டாவை சர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூனா நம்ம எந்த வேல்யூவை சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லுக்கப் வேல்யூன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டேபிள் அரே, எந்த டேபிளில் அல்லது எந்த ரேஞ்சில் நம்ம வந்து அந்த டேட்டாவை சர்ச் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி இருக்குது, அந்த ஐடியோட சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னா அந்த சேலரி அந்த டேபிள் அல்லது அந்த ரேஞ்சில் எத்தனாவது காலமாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் லுக்கப். இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் அப்ராக்சிமேட் மேட்ச்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இன்புட்டை நம்ம கொடுக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து ஐடி, நேம், சேலரின்னு சொல்லிட்டு we have this 3 columns. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட ஐடி இருக்குது அண்ட் எம்ப்ளாயோட நேம் இருக்குது அண்ட் அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் இருக்குது, ஃபைண்ட் சேலரி ஆஃப் ரான் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ரானோடைய ஐடி மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட ஐடி மட்டும் நமக்கு தெரியும்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து அந்த ஐடியோடைய சேலரி என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம VLOOKUP அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்மளோட லுக்கப் வேல்யூ கரெக்டாக. அப்போ லுக்கப் வேல்யூங்கிறது இங்கே என்ன 105. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தட் இஸ் லுக்கப் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே அப்படிங்கிறது இந்த டேபிள் தான், யூ கேன் see here. ஸோ இந்த ஒரு டேபிள், இந்த டேபிளை தான் நம்ம வந்து லுக்கப் அரேன்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் இங்கிருந்து கொடுத்தா கூட ஓகே தான். லட்சே இந்த இடத்துல இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். இந்த ரேஞ்சை நம்ம கொடுத்தாலே ஓகே தான். இதுதான் ரெண்டாவது விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங். நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ். இப்போது இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். அப்போ சேலரிங்கிறது நமக்கு எத்தனாவது காலமாக இருக்குது? தேர்ட் காலமாக இருக்குது, ரைட்? அப்போது நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ. ஸோ இது வந்து நமக்கு வேல்யூ வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு இண்டெக்ஸ் வந்து 3ன்னு வந்துடும். அண்ட் ரேஞ்ச் லுக்கப் சேம் தான், எப்போவுமே நம்ம ஃபால்ஸ் மேட்ச் தான் கொடுப்போம். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் VLOOKUP நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ 105. நெக்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் இந்த டேபிளை சூஸ் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மவுஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது இண்டெக்ஸ்? தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் ஹியர் யூ கேன் see அந்த ரான் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயோடைய சேலரி வந்து நமக்கு ஃபெச் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், VLOOKUPல ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா எந்த வேல்யூவை சர்ச் பண்ண போகிறோம், அதாவது இந்த வேல்யூவோட ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும், அதுதான் VLOOKUP கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 டேட்டா தான் எடுத்திருக்கேன். லெட்ஸே எனக்கு ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குனாலும் இது நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து எந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சால் எந்த டேபிளில் வந்து நம்ம இந்த லைக் இந்த சர்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்.
அண்ட் அதில் நமக்கு எத்தனாவது காலமோட வேல்யூ வேணும். ஸோ அட் அ டைமில் ஒரு காலம் வேல்யூ தான் நம்ம ஃபெச் பண்ண முடியும் VLOOKUP யூஸ் பண்ணி. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கே தேர்ட் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஐடியோட நேம் லட்சே ஒரு ரேண்டமாக ஒரு ஐடி இருக்குது. ஓகே, லட்சே இந்த இந்த இடத்துல நான் வந்து 102 உடைய நேம் வேணும். லைக் என்டர் த ஐடின்னு சொல்லி நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஐடி கொடுக்கணும். இந்த ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாமா? ஸோ ஐம் கோயிங் டு லைக் VLOOKUP இந்த செல் சூஸ் பண்ணிக்கோங்க, கமா அண்ட் டேபிள் அரே சேம் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸ் எனக்கு நேம் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? 2வது இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 2 அண்ட் ஃபால்ஸ். ரைட், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ ஏன் இங்கே ஹேஷ் என்ஏன்னு வந்திருக்கு? ஏன்னா இங்கே தான் எம்டி டேட்டா, எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது நம்ம இந்த டேபிளில் இல்லாத டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எரர் வரும். ஓகே, VLOOKUPல இந்த எரர் வரும். அண்ட் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஐடி என்டர் பண்ணுறேன். லட்சே 102. சி ஆட்டோமேட்டிக்காக மாறுதா? இட் இஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ 102னா ஹேரின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. 101 ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு VLOOKUP. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஐடி கொடுத்ததும் அந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மேட்ச் பண்ணி உங்களுக்கு அதோட ரெலவெண்ட் ரெக்கார்டை உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்குது. இதுதான் இந்த VLOOKUP. VLOOKUP நம்ம வெர்டிக்கல் லுக்கப்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலம் வைஸ் டேட்டாவை சர்ச் பண்ணி கொடுக்கும். சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய, அதாவது நான் சர்ச் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு காலமில் இருக்கணும் எப்போவுமே. இப்போ நான் வந்து என்டர் த ஐடிக்கு பதிலாக என்டர் நேம் கொடுக்குறேன். ஸோ என்டர் நேம் கொடுத்ததும் எனக்கு சேலரி வருமானு பார்க்கலாமா? என்டர் நேம் நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து எனக்கு சேலரி எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இப்போ நான் இங்கே VLOOKUP ஃபார்முலா போடுறேன். ஸோ VLOOKUP, ஸோ லுக்கப் வேல்யூ இங்கே இருக்க போகுது. அண்ட் டேபிள் வந்து இதே டேபிள் தான் அப்படியே நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அண்ட் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? நேம் கொடுக்குறேன் அண்ட் சேலரி வேணும். ஸோ சேலரிங்க தேர்ட் காலமில் அகைன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஸோ வில் இட் ஒர்க்? லெட்ஸ் ட்ரை. ஸோ ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்? பிகாஸ் நம்ம டேபிள், அதாவது நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் சர்ச் பண்ணக்கூடியது நேம், ஆஷ் அப்படிங்கிறது ஒரு நேம் கரெக்டாக. அப்போ இந்த நேம் வந்து எங்கே இருக்குது? 2வது காலமில் இருக்குது. அப்போது நீங்கள் ரேஞ்சை சூஸ் பண்ணும்போது, ஓகே, இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் காலமாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த 2 காலமை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ ஹியர் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ரேஞ்சை வந்து இந்த இடத்துல மாற்ற போகிறோம். இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், ரைட்? அண்ட் இதில் எனக்கு 2வது காலமில் இருக்க டேட்டா. ஸோ நவ் இட் இஸ் கம்மிங். லட்சே மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய இது மாதிரி தான், லட்சே டைசன். ஸோ அவங்களுடைய டேட்டா மாதிரி தான். அப்போது VLOOKUPல நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும் உங்களோட ரேஞ்சில். இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா வந்து அந்த இடத்துல இல்லை. லட்சே நான் வந்துட்டு ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் சர்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி நீங்கள் ஒரு இல்லாத வேல்யூ நீங்கள் சர்ச் பண்ணும்போது என்ன வரும்? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு #NA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு VLOOKUP புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம காமன் எரர்னு சொல்கிறோம். ஸோ இந்த காமன் எரரை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா we can use another formula. So you can use a formula called if error. ஸோ இந்த இஃப் எரருக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா உங்களோட இந்த VLOOKUP ஃபார்முலா கொடுக்கலாம். ஸோ VLOOKUPல லட்சே நான் ஒரு வேல்யூ சர்ச் பண்ணுறேன். ஓகே, அந்த வேல்யூ இந்த ரேஞ்சில் இல்லை, இருந்துச்சு அப்படின்னா அதோட 2வது சேலரி வந்து எனக்கு ஃபெச் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் இந்த இஃப் எரரோட ஒரு இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னா, லட்சே எனக்கு எரர் வந்துச்சுன்னா என்ன கொடுக்கலாம்னா நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண முடியும். நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண முடியும். தெரியுதா? இப்போ ராம் அப்படிங்கிற வேல்யூ இல்லை, அதனால் எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. லட்சே இப்போ நான் ஆஷ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ரான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன், அந்த டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே ராஜ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபவுண்ட். இதே நான் அந்த இஃப் எரர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக VLOOKUP யூஸ் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. அண்ட் இதே இஃப் எரர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து ஒரு வேல்யூ இல்லை, எரர் வரும்போது நான் என்ன மெசேஜை டிஸ்பிளே பண்ணுங்கிறத நான் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு அது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கேஸ். ஓகே, இப்போ VLOOKUP வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு டேட்டா இங்கே இருக்குது, இதே இடத்துல தான் நான் வீலுக்கப் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஷீட்டில் நான் வீலுக்கப் பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஷீட்லேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு என்டர் த நேம் அதே மாதிரி வச்சுக்கலாமா, என்டர் ஐடின்னு வச்சுக்கிறேன். ஸோ என்டர் ஐடி அண்ட் அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகணும். ஃபைன், இப்போ நான் வீலுக்கப் போகிறேன். ஸோ வீலுக்கப், ஸோ லுக்கப் வேல்யூ வந்து என்ன, நம்ம வந்துட்டு இந்த ஐடியை தான் நம்ம லுக்கப் பண்ண போகிறோம். அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் யூ கேன் புட் கமா. அதுக்கப்புறமா காலம் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நேம் வேணும். நேம்ங்கிறது ரெண்டாவது காலமில் இருக்குது. ஸோ 2 அண்ட் ஃபால்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ லட்சம் நான் ஒரு சாம்பிளுக்கு 101 கொடுக்குறேன். ஸோ ஆஷன் வந்துருச்சு, ரைட். ஸோ இதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு தேர்டு காலமோட டேட்டாவே எனக்கு தேவை, அவ்வளோதான். ஸோ கிடச்சிருச்சா? அப்போது 105 கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்போது எனக்கு சேம் ஷீட் மட்டும் இல்லை, வேறு ஷீட்லேருந்தும், அதாவது இப்போ வந்து நமக்கு டேட்டா வந்து எங்கே இருக்குது, இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஷீட்டில் இருக்குது. டெஸ்டிங் இன் அனதர் ஷீட்டில் நம்ம செக் பண்ணுறோம், அங்கேயும் நமக்கு வீலுக்கப் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு வீலுக்கப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மார்வல் மூவியோட டேட்டா செட் இருக்குது. ஸோ சூப்பர் ஹீரோ ஐடி, நேம், டீம், லொக்கேஷன், ஃபர்ஸ்ட் அப்பியர் மூவி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கொஷினுக்கு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே சூப்பர் ஹீரோ ஐடி யாருங்கிறத நம்ம ஐடி வந்து 10 சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ நான் சர்ச் பண்ணக்கூடிய ஐடி வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகே, இதோடைய ஐ வாண்ட் டு நோ த நேம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ணலாம், லட்சம் இங்கே ஐடி வந்து நான் 10ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வீலுக்கப்பில் என்ன கொடுக்கணும், இந்த ஐடி தான் நான் சர்ச் பண்ணுறேன். அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இதை எப்படி நான் செலக்ட் பண்ணலாம் ஈஸியாக? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் செல்ஸும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காலம் இண்டெக்ஸ் எனக்கு ரெண்டாவது காலமில் தான் நேம் இருக்குது. ஸோ ரெண்டாவது காலம் அண்ட் ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், ரைட். ஸோ ஆண்ட்மேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ ஃபைண்ட் த ஹீரோ ஃப்ரம் ஆஸ்காட். ஸோ ஆஸ்காட் அப்படிங்கிற இடத்துலோட ஹீரோ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆஸ்காட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, லொக்கேஷனில் இருக்குது, கரெக்டாக. அண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, நேமில் இருக்குது. அப்போ நான் ரிவர்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கேன், வீலுக்கப்பில் நமக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கும். சரி, இப்போ லொக்கேஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் காலமாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் காலமாக வச்சுட்டு அப்போ நான் நேம் தானே எனக்கு தேவை, ஹீரோ தானே தேவை. அப்போ இந்த ஹீரோவை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமா? ஸோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ இதுக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போது வீலுக்கப்பில் எந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும்னா, நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து தான் சர்ச்சிங்கை பண்ண முடியும், ரைட் சைட்லேருந்து சர்ச் வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லொக்கேஷன் இங்கே இருக்குது, லொக்கேஷன்லேருந்து நேமை சர்ச் பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த நேம் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து தான் உங்களுக்கு காலம்ஸ் வந்து சர்ச் ஆகும். வீலுக்கப்பில் இது ஒரு லிமிட்டேஷன். ஸோ இந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணக்கூடிய இன்னொரு லுக்கப் ஃபங்க்ஷன் இருக்குது, அது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ வீலுக்கப் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவில் என்ன வேல்யூ சர்ச் பண்ண போகிறோம், அண்ட் எந்த டேபிள் அரே, அண்ட் எந்த காலம் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும், அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த மேட்ச், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்கேன், அண்ட் டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு மார்வல் டேட்டா செட் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர் வருதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இந்த 5 கொஷினோட ஆன்சர்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வீலுக்கப் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். வீலுக்கப் ஃபங்க்ஷன் பற்றி இனிமேல் உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கும் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் நாங்கள் அப்டேட்ஸ் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வீலுக்கப் ஃபங்க்ஷனாலே கன்ஃபியூஸ் ஆகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அனதர் லுக்கப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.